சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருக்கின்ற தவத்திரு ஸ்ரீமத் கௌதமானந்தஜி மகாராஜ் அவருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை பர்சனலா அவர் பக்கத்திலேயே இருந்து பார்த்திருக்கேன். நேர்மையின் வடிவம், இன்டெகிரிட்டியோட எம்பாடிமெண்ட். கமலாத்மானந்தர், சுவாமி கமலாத்மானந்தர், மதுரை ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமி கமலாத்மானந்தர், தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருக்கின்ற சுவாமி விமூர்த்தானந்தர், நாற்றம்பள்ளி ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி சத்யஞானானந்தர், இவர்களெல்லாம் தனிப்பட்டு அவர்களுடைய நேரடியாக வாழுகின்ற பாக்கியத்தை நான் பெற்றிருந்தேன். பரமசிவன் அருளாலே பெங்களூர்ல அல்சூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி ராகவேஷானந்தஜி மகாராஜ், மயிலாப்பூர்ல ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் இருக்கு, அதோட தலைவராக இருந்த சுவாமி வீதபயானந்தர். நான் சொல்லிக்கிட்டே போலாம். ராமகிருஷ்ண மடத்தினுடைய நேர்மை, அவர்களுடைய கற்பு, இஞ்சி வாங்க கொடுத்த பணத்தில் சுக்கு வாங்க மாட்டார்கள். எதற்காக அந்த நன்கொடை அளிக்கப்பட்டதோ அதற்காக மட்டும்தான் உபயோகப்படுத்துவார்கள். ராமகிருஷ்ண மடத்தின் நேர்மையையும் இஸ்கானுடைய பக்தியையும் என்னுடைய கைலாசவாசிகள் கற்றுக்கொண்டீர்களானால் நான் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சுன்னு நான் ஒரு பெரிய திருப்திக்கு வந்துருவேன். நம்முடைய கைலாசத்தினுடைய மடங்கள், பீடங்கள், ஆதீனங்கள் எல்லாமும் அந்த மடத்தோட இன்சார்ஜுங்க, நம்முடைய மடங்களுடைய பீடங்களுடைய இன்சார்ஜுங்க, நம்முடைய ஆதீனங்களுடைய இன்சார்ஜுங்க, நம்முடைய சந்நியாச பரம்பரை, அந்த பக்தர்கள், வாலண்டியர்கள், நீங்க எல்லாரும் இஸ்கானுடைய பக்தியையும் ராமகிருஷ்ண மடத்தினுடைய நேர்மையையும் கற்றுக்கொண்டீர்களானால் போதும்.